ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். எல்லாரும் சூப்பராக சந்தோஷமாக ஜாலியாக இருக்க நான் வேண்டிக்கிறேன். சரி, இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. பார்க்குற நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரொமோன்னு வந்தாச்சு. ஸோ ஏஞ்சல்ஸ் வெர்சஸ் டீமான்ஸ். சரி, இந்த ப்ரொமோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி புதன்கிழமை. இன்றைக்கி தான் இந்த கேமே ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்றே பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸாக நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. அவங்க நல்லவங்க, பண்பானவங்க, பாசமுள்ளவங்க, நேசமுள்ளவங்க, டம்மியாக மிக்சர் சாப்பிட்றவங்க, வேலையே செய்யாதவங்க, இந்த பிக் பாஸ் வீட்டில் எந்த பிரச்சனையும் கலப்பாதவங்க, மூக்கு நுழைக்காதவங்க, இப்படிலாம் கேட்டகரி பண்ணி அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் 8 பேரை தேர்ந்தெடுத்து தான் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது பிக் பாஸ் கொடுத்த ஆப் என்னென்னா இவங்களாம் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன தோணுதா, இதன்படி பார்க்கும்போது எப்பயுமே வீக்லி டாஸ்க்கில் இவங்க இப்படி இருப்பாங்க, அதுக்கப்புறமா அவங்க அப்படி மாறுவாங்க. பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் இந்த வாரம் கிடையாது, இருக்காது மேக்ஸிமம். ஏன் அப்படின்னா அதுதான் அவங்களே ஏஞ்சல்ஸாக தன்னை ஏஞ்சல்ஸாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக அங்கே பண்ணிட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது ஏஞ்சல்ஸ் எதுக்கு டெவில்ஸாக மாறணும்? ஸோ அதனால தான் இந்த புதன்கிழமை ஆரம்பிச்சிருக்கு. புதன் வியாழ் 2 நாள் இந்த டாஸ்க் நடக்கும். அதோட நாளைக்கு மூட்டை கடிச்சு மூட்டை முடிச்சு கட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி தான் இருக்கும். அதனால தான் நேற்றே எல்லோரையும் புகை போட்டு அடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி டெவில்ஸை ஏஞ்சல்ஸாக இருக்கவங்க டெவில்ஸோட டெவில் குணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சாதாரணமாக இந்த டாஸ்க்கை வச்சுட்டா எல்லாருமே சண்டை போட்டுருவாங்களா? முடியாது. அவங்கள ஒரு விஷயத்தை பண்ண வைக்கணும்னா அவங்களோட ஆசையை தூண்டணும், அவங்களோட வெறியை தூண்டணும், அவங்களோட அந்த கோபத்தை தூண்டணும். அதுக்காக தான் நேற்று பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு கொடுத்துருந்தார். நீங்கள்லாம் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ டெவில்ஸ் இருக்கிற அந்த டெவில்ஸ்க்கு டெவிலாக இருக்கிற அந்த குணத்தை சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி. ஈவன் விஷாலே தர்ஷிகாவுக்கு சூப்பராக ஒன்று சொல்லியிருந்தார். ஆனால் எனக்கு இதில் காண்டே என்ன தெரியுங்களா, விஷால் கூட தர்ஷிகாவுக்கு சொல்லிட்டார். ஆனால் இந்த ரயான் ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் சொன்னதை கேட்கும்போது அப்படியே என்ன நடக்குது அப்படின்னு மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு கோவா கேங்கு பெரிய இந்த கேங்கு நல்லா ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் அப்படி இதெல்லாம் ஒரு சரி ஓகே. சரி, இப்போ இந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்காங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, டெவில்ஸாக இருக்க வேண்டியவங்க ஏஞ்சல்ஸாக இருக்காங்க, ஏஞ்சல்ஸாக இருக்க வேண்டிய சில பேர்லாம் டெவில்ஸாக இருக்காங்க. அதான் கொடுமையாக இருக்குது. அன்ஷிதா ஏஞ்சலாம். அச்சோ, பிஞ்சு போன ஊஞ்சல் மாதிரி இவங்களாம் ஏஞ்சல்லாம் காண்டாக இருக்குதுங்க அப்படிமா இருந்துச்சு. அன்ஷிதா ஏஞ்சலு, சத்யா ஏஞ்சல். நோட் படிக்க மக்களே. சத்யா ஏஞ்சலு, அதுக்கப்புறம் என்னத்தை சொல்ல, நிறைய பேர் இதில் இருக்காங்க. ஆனந்தி ஏஞ்சலு, ரஞ்சித் சார்லாம் ஏஞ்சல். அவர் ஏஞ்சலில் ஏஞ்சல் அந்த மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்சு அந்த டெவில் விசஸ் அந்த டீமான்ஸ் ஏஞ்சல் விசஸ் டீமான்ஸில் முக்கியமான வெற்றியாக நான் பார்க்குறது என்னென்னா, யார் ரஞ்சித் சாரை சாய்க்கிறாங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். பட் இங்கே என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னா, டெவில்ஸ் யாரோட அதிகமான அந்த அந்த இதை எடுக்கிறாங்களோ, அந்த பேட்ச் மார்க் கொட்டி அதை இது பண்ணியிருக்காங்க ஹார்ட்டு, அதை வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்ற மாதிரி முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ இது வேறு இருக்கிறதுனால மேபி இந்த டெவில்ஸ்க்கு மட்டும் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. என்ன அது கான்செப்ட்ன்றது கொஞ்சம் புரியல. சரி ஓகே. இங்கே டெவில்ஸ் உலகம் வந்தாச்சு. எல்லாருமே சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஏஞ்சல்ஸை சொல்ல, டெவில்ஸை சொல்கிறேன். ஏன்னா ஏஞ்சல்ஸ்க்கு என்ன வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு மண்டையில் அந்த பூ மரம் வச்சா மூஞ்சி போச்சு. அவங்களுக்கு அவ்வளோதான். அப்புறம் மேக்கப் பண்ணி லிப்ஸ்டிக் அது இதுன்னு வைப்பாங்க. ஜென்ஸ் வேறு என்னத்தை பண்ண போகிறாங்க? ஒன்றும் இல்லை, குளிச்சு முடிச்சுட்டு தலையை வாட்டி வர போகிறாங்க. ஆனால் டெவில்ஸ் உலகத்தில் இருக்க எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. தர்ஷிகாலாம் ஐயோ உண்மையான டெவில் மாதிரி இருக்காங்க. அவங்க டெவில் தான். அவங்கள இன்னும் முகபாவையிலையும் காமிக்கணும்னு சொல்லிட்டு சூப்பராக அழகாக நீட்டாக இருந்திருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ தான் உண்மையிலே பேய் மாதிரியே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய தீபக் வேறு மாதிரி வெறித்தனமாக பண்ணுறாரு. ஆனால் டாஸ்க்கு தீபக் அச்சுக்கு ஆளே இல்லாத மாதிரி இப்போ ஒரு 2-3 வாரமாக புது அவதாரம் எடுத்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. முத்துக்குமரெலாம் என்ன பண்ண போகிற தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக முத்துக்குமரன் டம்மி ஆகிட்டு வர மாதிரி இருக்குது. நீங்களாம் நோட் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள். முத்துக்குமரன் டம்மி ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. மஞ்சரி அமுக்கிற மாதிரி இருக்குது. என்ன நடக்க போது தெரியல. ஆனால் மக்களோட சப்போர்ட் பற்றின முத்துக்குமரன் இருக்குது. யார் என்ன அமுக்கினாலும் பிதுக்கினாலும் சரி, மக்களோட சப்போர்ட் பற்றின முத்துக்குமரன் சைடு இருக்குது. ஏன்னா எனக்கு என்னமோ விஜய் டிவி அந்த பக்கம் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணி தீபக்கை டைட்டில் வின்னர் ஆக்கிறதுக்கு ஏதோ ஒரு வேலை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தோணுதான்ற சொல்லுங்கள். சரி, இப்போ டெவில்ஸ் உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸோட அமைதி, அப்புறம் நிம்மதி இதெல்லாம் கெடுத்து அவங்கள ஒரு வழி ஆக்கி என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு கோபம் வரக்கூடாது, அழுக வரக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. கோபமும் டென்ஷன் ஒன்று தானே. அவங்க அழகக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் பொறுமையை இழக்கக்கூடாது. இதெல்லாம் பண்ணாமல் இருந்துட்டாங்கன்னா அவங்க ஏஞ்சல். இல்லைன்னா அவங்க ஏஞ்சல் கிடையாது, ஊஞ்சல். அந்த ஏஞ்சலுக்கு ஒரு ஹார்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஹார்ட்டை வாங்கிடணும். இதை நிறையா கொடுக்குறாங்க. ஜெஃப்ரிக்கு அந்த தோப்புரத்தை திரும்ப போட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் போட்டு தாக்குறாங்க. ஆனால் நம்ம ரஞ்சித் சார் மட்டும் இப்படியே இருக்காரு. ஏன் இவர் யாராவது புலகையா, யாராவது இவர் அந்த ட்ரூ கலர் வெளியே வர வைங்கயா அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஏஞ்சலாக நடிச்சிட்டு இருந்த
நம்மள அன்ஷிதா வழக்கம் போல் வந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனால் ஓடினாங்க. அதுதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. என்ன வார்த்தையை சொல்லியிருப்பாங்கன்றது தெரியல. ஆனால் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க அப்படியே அழுத்தி சொன்னாங்க, "வா" அப்படின்னாங்க. அது என்ன வார்த்தைன்னு தெரியல. உங்களுக்கு அந்த வார்த்தை என்ன தெரிஞ்சுதுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். "இதானே வேணும், ஓ இதானே வேணும்" அப்படின்னாங்க. என்னவா இருக்கும்? நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்புறமா இந்தான்னு சொல்லிட்டு பிச்சு தூக்கி விசிறடிக்கிறாங்க. யார் மேலே விசிறடிக்கிறாங்க பார்த்தா நம்ம தர்சிகா. அடடே 2 பேருக்கு சண்டையா அப்படின்றது. எங்கள் அன்ஷிதா ஏஞ்சல் அதான் வெளியே வந்தாச்சே. வெளியே வந்துட்டா ஏஞ்சல்ஸ் கிடையாது. அவங்க வந்துட்டு இது டெவில். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த 2 வாரமாக வந்துட்டு உண்மையிலேயே டெவில் மாதிரி தான் இருந்தாங்க. எல்லாருக்குமே ஆச்சரியம். ஆக்சுவலாக இந்த டீம் பிரிப்பாங்கன்னு தெரிஞ்சதான் எல்லாம் கிளவராக வந்து வேறு மாதிரி யோசிச்சு ஏஞ்சலில் வந்து முத்துக்குமரன் தூக்கி போடலாம் தான் நேற்று பிளான். முத்துக்குமரன் மஞ்சரிலாம் அந்த இவங்க இந்த கோவா கேங்கில் இருக்கிற இந்த சௌந்தர்யா ஜாக்லாம் பேசியிருப்பாங்க. மிஸ் ஆச்சு மச்சான், மிஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு சௌந்தர்யெல்லாம் ரொம்ப அப்படி ஃபீல் பண்ணி பேசியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை தூக்கி விசிறி அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீபக் வந்துட்டு பட்டையை கலப்பராப்பில் அப்படியே அவரோட இது ஸ்டைல் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் முத்துக்குமார் மூஞ்சியே காட்டல. என்னையா முத்துக்குமாரை காலம் பார்த்தா பின்னாடி காமிச்சிருக்காங்க, முடி மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்றத பொதுப்படையாக காமிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, நாங்கள் காமிக்கிற மாதிரி தான் நாங்கள் காமிப்போம். நீங்கள் வேணும்னா எங்கள் எட்டி எட்டி பார்த்துக்குங்க, சரிங்களா? எங்களுக்கு யார் யார் வந்துட்டு கூட்டு போகணுமோ அவங்கள தான் காமிப்பண்ற மாதிரியே பண்ணுற மாதிரியும் இருக்குது. சரி, ஓகே. ஆனால் அவர் ஏதோ சம்பவம் பண்ண தான் ரெடியாக இருக்கார். ஆனால் சம்பவம் பண்ண விட்டா தானே இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து இந்த ரவுண்டில் வந்துட்டு யார் யாரெல்லாம் வெளியே போயிட்டாங்கன்ற விஷயங்கள் தெரிஞ்சு போச்சு. ஜெஃப்ரி அண்டு அன்ஷிதா வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டாங்க. ஜெஃப்ரியில் வந்து சட்டையை கழட்டி போட்டார். எனக்கு என்ன டவுட்னா, ஒரு வாட்டி ஒரு டென்ஷன் ஆகும்போது சட்டையை கழட்டி போகிறாரு. என்னவா இருக்கும்? ஒரு வாட்டி சட்டையை கழட்டி போட்டு உள்ளே போய் குளிக்க போயிடுவாரோ? ஏன்னா உடம்புல ஹீட் ஆகிடல. ஒரு டென்ஷன் வந்தால் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கோவம். ஒரு சில பேர் வந்து கோவப்பட்டால் தண்ணி குடிப்பாங்க, அந்த பழக்கம் இருக்கும். ஒரு சில பேர் டென்ஷன் ஆகிட்டா எண்ணுவாங்க 1 2 3ன்னு. அதுலேயும் ஒரு சில பேருக்கு மறந்துடும். ஐயோ 2க்கு அப்புறம் என்ன வரும், 3யா போகிறா அப்படின்னு. ஏன்னா படித்தா தானே அந்த மாதிரிலாம் இருக்கும். இவர் என்ன பண்ணுறாரு, ஆனாவனா சண்டைக்கு வந்துச்சுன்னா அன்றைக்கி அந்த வெறியா கடை சண்டை போடும்போது ஏய் அந்த வடிவேல் வந்துட்டு இப்போ உள்ள நான் போய் அடிக்கிற அடியில் ஏய் கிளவி நீ கதவை மட்டும் திறந்தாலும் வச்சுக்க அவ்வளோதான் உனக்கு அப்படின்ட்டு போவார்ல. அந்த மாதிரி கோவம் வந்துடுச்சு, நான் சட்டையை கைட்டி போடுறேன். என்னமோ வந்துட்டு இந்த சத்யா மாதிரி பாடி பில்டர்னு நினப்பானு தெரில. ஏன்ப்பா ஏன் பார்க்குறவங்க கண்ணு வச்சிட மாட்டாங்களா? உங்களுக்கு தான் 6 பேக்லாம் நிறையா இருக்குல்ல சார். அவங்க உடம்பு ஃபுல்லாக 6 பேக்காக தானே சார் இருக்குது. அதை தான் சொல்ல வரேன். பாவம் சின்ன பையன் மாதிரி உடம்பு காமிக்கூடாதுப்பா, எல்லாம் கண்ணு வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சட்டையை கைட்டு போட்டியோ இந்தான்ட்டு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யார் யார் இருக்காங்கன்னா, நம்ம முத்து, ஜாக்கு, மஞ்சரி இருக்காங்க. ஜாக்லின் மூஞ்சி, அதாவது ஜாக்லின் மூஞ்சி உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெரரான மூஞ்சி தான். சௌந்தர்யம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க மூஞ்சிலேருந்து ஒரு பாவம், ஒரு சோகம், ஒரு ஏக்கம், நம்மளால் இந்த டாஸ்க்கை ஒழுங்காக பண்ண முடியலன்ற ஒரு கஷ்டம்லாம் தெரியுது. ஏன் அப்படி தெரியுதுன்னா, ஆப்போசிட்டில் வந்து ஜெஃப்ரியும் ரயானை தூக்கி போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கவலை விடுங்க, இதுக்கு வந்து அவ்வளோ டெவில்ஸ் இருக்குது. 8 ஏஞ்சலுக்கு 9 டெவில். அது ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதே கிடையாது. ஆனால் உண்மையிலே வந்து இவங்க வந்து கேமை இண்டிவிஜுவலாக தான் விளாட்றா அப்படின்னாங்கன்னா, சௌந்தர்யாவும் ஜாக்லினும் கண்டிப்பாக இவங்க 2 பேரும் டார்கெட் பண்ணி இவங்க 2 பேர்கிட்ட அந்த பேட்ச் வாங்கிட்டாங்கன்னா இது கேம் ஸ்பிரிட். அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணாங்கன்னா இதை நான் எதிர்பார்க்குறேன், இதை வரவேற்கிறேன். ஏன்னா டாஸ்கில் வந்துட்டு அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காமிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் அவங்க நிரூபிப்பாங்களா அப்படின்றது தான் எனக்கு நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இதில் அவங்க பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாங்க அந்த கேங்க்கு நம்ம ஒரு பெரிய ஆக்சஸ் தான் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் டாஸ்க்கில் தான் பண்ணுறோம், மற்றபடி நாங்கள் ஒன்றா இருக்குது, உங்கள் கண்ணுக்கு ஏன் வந்து உறுத்துது அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் போடுறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இந்த டாஸ்கில் வந்துட்டு அவங்களுடைய தனித்தன்மையை காமிக்கிறதுக்காக நாங்கள் இண்டிவிஜுவல் பிளேயருங்க, நாங்கள் 4 பேரும் நாங்கள் வந்து டாஸ்கில் வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் காமிக்கப்படும் அப்படின்னும் போது ஜெஃப்ரியாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் இந்த ரயானு, ஜாக்லின், சௌந்தர்யா இவங்க 4 பேர் தனியாக அவங்களுடைய விஷயங்கள் சாரி 4 பேரில் இப்போ வந்து 6 பேர். ஏன்னா இப்போ மங்களம் சார், ரஞ்சித் சார் உள்ளே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வேறு யார் நம்மளோட இவரும் வந்திருக்காரு இல்லையா, டப்பான்னு அவரும் உள்ளே வந்திருக்காரு. ஸோ 6 பேர் ஆகிடுச்சு இப்போ கேங்கில் வந்துட்டு. இவங்கெல்லாம் வந்துட்டு தனித்தனமான ஒரு கேமை கொடுக்குறாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ப்ரோமோ பார்க்கும்போது என்ன விஷயங்கள் தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே வந்துட்டு அன்ஷிதாவும் காலி, அதுக்கப்புறம் இவங்களும் காலி, யார் ஜெஃப்ரி காலி. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ லைக் தட்டுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.